வந்திருக்கீங்க, நீங்கள் சமைச்சுட்டாங்க. நீங்க தான் சமைக்கணும், நான் சொல்லி தரேன், நீங்க செய்யுங்க. சரியா வருதுன்னு பாப்போம். மாஸ் கிச்சன் மாஸ் கிச்சன் இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காண்டி இதை ஒரு கட் பண்ணி பார்ப்போம். பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சிருக்கிறோம். சிக்கன் வந்து ஊற வச்சிருக்கிறேன். வாழையில சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது வந்து தனி மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணணும். நான் எங்களோட யாழ்ப்பாண மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணுறேன். எங்களோட கெஸ்ட்டை காண இல்லை. நான் வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க. முட்டை இது இது கத்திரிக்காய் நீங்களே இது வெங்காய சம்பல், இது சிக்கன் முதலே பொரிச்சிட்டீங்க. அப்படித்தான் சொல்லுவாங்க. என்ன சாப்பாடு அருமந்தமாக கூடாது. அப்போ சாப்பிட்டு முடிக்கத்தானே வேணும். டேஸ்ட்டாக வர இருக்கு, நல்லா இருக்கு. தொடர்ந்து செய்யுங்களா, தொடர்ந்து அடிக்கடி கூப்பிடணும். புது தம்பதிகளுக்கு நாங்கள்லாம் சாப்பாடு கொடுப்போம். ஆனால் அவங்க எங்களை கூப்பிட்டு சாப்பாடு தராங்களே, எனக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன இன்னைக்கு நான் தான் சமைச்சிட்டேன்னு பார்த்தீங்களா? நம்புறீங்களா? நம்புறேன். சமைக்க போறோம். வெட்டிங்க்கு பிறகு கெஸ்ட் ஒருத்தவங்க வர போறாங்க, அவங்களுக்காண்டி சமைக்க போறோம். என்னன்னு சொன்னா, நான் கனகாலத்துக்கு முன்னாடி ஏன்னா பிரியாணி செஞ்சு தருவாங்க. நீங்களாம் சமைக்கிறீங்களா இல்லை வந்து அம்மா தான் செஞ்சு தராங்களான்னு கேட்குறது. இன்னைக்கு வந்து நேரடியாக இவங்களே செய்ய போகிறாங்க. அப்படி நேரடியாக அதெல்லாம் தெரியும். இன்றைக்கு தெரிஞ்சிடும் இவங்க சமைக்கிறாங்களா இல்லை வந்து அம்மா தான் பிரியாணி செய்ய தராங்களே என்று சொல்லி பார்த்துலாம். இல்லை நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்காங்க. என்ன எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. யார் கெஸ்ட்டு? கெஸ்ட் வந்தா பிறகு பாப்போம். பண்ணா இருக்கும், அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இந்த காணொளி. அவங்கள தான் நாங்க முதல் எங்கட சமையல என்ன செய்ய போறோம், விசப்பரீட்சை செய்ய பார்க்க போறோம். அப்படின்னு இல்லை, நல்லா வரும்னு நினைக்கிறோம், பாப்போம். இதே மாதிரி ஒரு ஃபன்னான காணொலியா வந்து கிழமைக்கு ஒரு காணொலி போடுங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்க, நாங்க கிழமைக்கு ஒன்று அப்லோட் பண்ணுவோம். அப்படி சேர்ந்து ட்ரை பண்ண போறோம் இன்னைக்கு. நீங்களும் சேர்ந்து தான் செய்ய வேணும். சரி, ஓகே, ரைட். சரி, பார்ப்போம் என்னென்ன அடுக்கி வச்சுக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு என்னென்ன தேவையான பார்த்துட்டு ஃப்ளேவர் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பீங்களா நினைக்கிறேன். முதல்ல இல்லை மரினேட் பண்ணி வச்சுருப்பீங்க, வச்சுக்கோங்க. சிக்கன் அதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுங்க. சரியா இருக்கும், ஓகே. நாங்கள் பார்ப்போங்க. என்ன பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சிருக்கிறோம். பாஸ்மதி இது எவ்வளோ ஊற வைக்கணும்? 20 நிமிஷம். 20 நிமிஷம். அடுத்து என்ன? சிக்கன் வந்து ஊற வச்சிருக்கேன். சிக்கன், ஓகே. மற்றது தக்காளி பழம், இதுல கேரட்டும் கோவாவும் இருக்குது. இதுல ஏலக்காய், கருவா, இது பிரியாணி இல, பட்டை, அன்னாசிப்பூ இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். இஞ்சி உள்ளி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். தயிர், ஓகே. இது வெங்காயமும் கொஞ்சம் ஸ்பைசஸா இருக்கணும், பச்சை மிளகாய் இது போட்டு வச்சுக்கோங்க. வாங்க நாங்க இனி செய்வோம். நீங்க செய்யுங்க. எங்களோட வீட்டுக்கு முதல் வந்திருக்கீங்க, நீங்கள் சமைச்சுட்டாங்க. நீங்க தான் சமைக்கணும், நான் சொல்லி தரேன், நீங்க செய்யுங்க. சரியா வருதுன்னு பாப்போம். அப்படி இல்லை, எனக்கு வந்து நீங்க தான் பிரியாணி செய்தீங்களா இவ்வளவு காலம் என்னன்னு நான் பார்க்கணும். ஓகே. சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். லெக் பீசஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். அதை நாங்க சாப்பிட்டேக்க எடுப்போம். முதல்ல ஃப்ரை பண்ணிட்டேன். என்ன டைம் காணாதானே எங்களுக்கு. அடுத்து என்ன செய்ய போறீங்க? நாங்க இனி சமைக்க தொடங்குவோம், பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, ஓகே. ஆயில் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு எனக்கு ஆயில் பிடிக்காது. ஆனியன் இந்த இது வந்து நான் முழுசு தான் கட் பண்ணிட்டு போடுறேன்னா. இந்த மசாலா எல்லாம் இந்த இதோட ஆட் பண்ணிடுவேன். முதல்ல போட்டோம். அப்போதான் நான் இதோ வெங்காயத்தோட தான் போடுறேன். நான் இன்னைக்கு நாங்கள் இந்த இவ்வளோ நாளும் இந்த பேஸ்ட் நான் ஆட் பண்ணி பார்த்ததில்ல. இன்னைக்கு இதை ஒரு ஆட் பண்ணி பார்ப்போம். இது வந்து மாஸ் கிச்சன் பேஸ்ட். மாஸ் கிச்சன் இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காண்டி இதை ஒரு ஆட் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் இது யூஸ் பண்ணினது இல்லை, பார்ப்போம். அப்படிங்கிறது அடுத்து என்ன? ரெண்டாவது இஞ்சி உள்ளி பேஸ்ட் நல்லா வதங்கினா அதில் பச்சை வாசமெல்லாம் போகும். தக்காளி பழம் நல்லா அந்த ஜூஸியாக வரணும். நல்லா சிக்கன் நாங்கள் நேற்று நைட்டு ஊற விட்டுருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது இப்போ நான் வந்து ஒரு 1 hour தான் ஊற விட்டுருக்கேன். ஆனால் நேற்று நைட்டு ஊற விட்டுருந்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும். நேற்று நைட்டு ஊற விட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சா இன்றைக்கு எடுத்து சேர்க்க உள்ள எல்லாம் நல்லா இருக்கு. வடிவாக இந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் எவ்வளோ போட்டோம்? சும்மா நான் கணக்குக்கு போட்டேன். ஆனால் இது வந்து தனி மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணணும். நான் எங்களோட யாழ்ப்பாண மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணுறேன். அதை ஆயிலோட மிக்ஸ் பண்ணி விடணும்.
நான் வந்து இந்த ஸ்டைலில் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுறேன். போஞ்சி, கேரட், கோவா ஆட் பண்ணுறேன். என்னென்ன வெஜிடபிள் இருக்கு? இப்போ நான் இதுக்குள்ள கேரட்டும் கோவாவும் தான் வச்சுருக்கேன். போஞ்சி எல்லாம் ஆட் பண்ணல. இதோட போஞ்சியும் ஆட் பண்ணுறேன். நான் போஞ்சி போட்டால் நல்லா இருக்கும் தான். ஆனால் இதுக்குள்ள சிக்கன் இருக்கிறபடியாக பெருசாக ஏன் அந்த இது ஆட் பண்ணுறேன் அப்புறம் அந்த வெறும் சோறு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரக்கூடாதுன்னு இருக்காங்க. வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுறேன். இப்போ தயிர் போடுவோம். இந்த பிராண்ட் தான் கவர்மெண்ட் வாங்கி நல்ல முதல்ல நார்மலாக யூஸ் பண்ணுறேன் நான். இது ரைஸ்க்கான நேரம் ஊறினா அப்புறம் குழஞ்சிடும். நாங்கள் இதுக்குள்ள உப்பு கொஞ்சம் போட வேணும். நான் முதல்ல சிக்கனுக்கு போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட வேணும். சிக்கன்ல தண்ணி வரும் பாருங்க. நாங்கள் இப்போ தண்ணி ஆட் பண்ணலாம், தண்ணி வருது. தண்ணி அந்த சிக்கன்ல தண்ணியிலேயே இது செய்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். தண்ணி என்ன எப்படி அளந்து எடுக்கிறேன்? 2 கப், ஒரு கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி. தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இதுக்கு இந்த யார் வெளியில் போகாமல், காற்று வெளியில் போகாமல் இதை வடிவை மூடினா இந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும் பாரு. இந்த அப்படி ஃபிட்டாக மூடிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வர இதுக்குள்ள நாங்கள் ரைஸை சரி ரைஸை போடுவோம். ஓகே. சிக்கன் அதுகளோட சேர்ந்து அரிசி அவிஞ்சி வர ஓகே இருக்கும். வாழையில் வெட்டுவோம். வாழையில சாப்பிட்டா நல்லா இருக்கும். என்ன வாழையில் கழுவுறதையும் எடுக்கிறீங்களோ? ஏன் பச்சை பசிகளான்னு இதெல்லாம் எங்களோட அப்பா வைக்க வாழை மரம். ரைஸ் வந்து இப்படி மட்டமாக தண்ணி வந்தோடனே நாங்கள் அடுப்பை கொஞ்சம் குறிச்சு விடணும். எங்களோட கெஸ்ட்டை காண இல்லை. எங்களோட கெஸ்ட்டு வந்துன்றீங்க. நாங்கள் அவசரமாக தான் இல்லை. நான் வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா வீடு தெரியாத? பிரபல யூடியூப் வீடு கண்டுபிடிக்க தெரியாம கூகுள் மேப் போய் சொல்லிட்டு நாங்கள் சுற்றி வந்துட்டோம். அது பிரச்சனை இல்லை. இதுக்கு தான் சொன்னேன் ஓசி ஜோத்துக்கு போனால் அப்படி தான் சுத்த வீடு வாங்கலாம். மாறியோட லொக்கேஷனை போட்டு விடுவோம்னா அக்கா சொல்லியிருப்பேன். என்னன்னு நான் சொல்லல அப்படியா? அங்கே கவனம் தம்பியா இங்கே என்னெல்லாம் பிள்ளை இல்லை. 10 மணி பிறகு தான் நான் மார்க்கெட்டு கூட்டிக்கொண்டு போனவர். என்னால் முடிஞ்சது அவசரமாக இன்னும் முடியலை. செஞ்சு இல்லை சமைச்சு முடிஞ்சு வாடா. டென்ஷன் ஆகிட்டியா? நான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே இருக்கா? ஓகே நல்லா இருக்கு. இப்போ நம்புறீங்களா நான் செய்கிறேன்? நான் கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் ஆறத்தானே ஓகே இருக்கும். அப்படியே ஆற வேணும். ஆனால் ஒன்றும் செய்யலை அது எனி டைமில். ஓகே. முட்டை இது கத்திரிக்காய் நீங்களே இது வெங்காய சம்பல், இது சிக்கன். முதலே பொரிச்சிட்டீங்க. நீங்கள் வர வரைக்கும் பார்த்துட்டு இருந்தால் பொரிச்சிருக்கீங்களா? அது இதே லேட்டாக போச்சு. இது பாவம் தம்பியாக்கள் வந்துட்டாங்க. எனக்கு திசையெல்லாம் பார்த்து போட தெரியாது. நான் போடுறேன் ஏதோ பிரியாணி என்று நினைச்சு. சரி அக்கா நல்ல அப்படியே போடுறோம். சரி கொடுக்கத்தானே வேணும். கேட்குறாங்க இல்லையே காண உண்டு. அப்படித்தான் நாங்கள் வளமையா செய்கிறோம். நாங்கள் இது கத்தரிக்காய் அது வைக்கவா? கொஞ்சம் வாழை எடுத்துட்டு போ. கொஞ்சமாக வைக்கிறேன். சாப்பிட பார்த்துட்டு எடுத்து பாருங்க. இப்போ உங்களுக்கு வாக்கு பெருமையாக போயிடுமே என்ன நல்ல மேலோட குழம்பெல்லாம் அடியில் விட்டு கறியா அவர் பீஸ் சாப்பிட்ற இல்லை. சோறு தான் பிடிக்கும் வேறு பாஸ்மதி. நீங்களும் போடுங்க. அண்ணாக்கு போடுங்க. சாப்பிட்ற இல்லை முட்டை உடனே விடக்கூடாது. சொல்லணும் இல்லை அப்படித்தான் சொல்லுவாங்க. கணக்க வந்துடுது கேரட். தேசிக்காய் தான் விலை. 1 கிலோ கேரட் 1000 ரூபாய் விற்கிறாங்களா? இன்னும் வடிவு சூடாக இருக்கோட தம்பி. சாப்பிட கஷ்டமா இருக்கு. தான் சாப்பிடலாம் பிரியாணி. என்னங்க சோடா அது பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை நீங்க சாப்பிடுங்க. நான் எடுக்கவா? வீடியோல முடியல திடீர்னு நடந்த சம்பவம் அந்த சட்டியை கொண்டு வந்து காட்டுவோமா? போட்டுக்கொண்டு வந்து நாங்கள் இதெல்லாம் வச்சு சமைக்க இல்லை. நாங்கள்
நாங்க இதுல கொண்டு வந்து அப்படியே வைக்கலாம். அவசரப்பட்டு வாய விட்டுடும். நல்லா அப்படி இருக்கு. உண்மையா சொல்லணும்னா அக்கான கைவசம் உண்மையாக பெஸ்ட்டாக நான் சொல்லுவேன். நான் சொல்கிறேன்னா இல்லையோ அண்ணா சொல்லியே ஆகணும். தெரியும் இது ஒன்றும் கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரமா இல்லை. அண்ணா வந்து நல்லா எடுக்கணும்னு சொல்லணும். அண்ணா உங்களுக்கு தெரியும் நடக்கணும்னு தெரியும்னாலே நாங்கள் இது எப்படி இருக்கு சிக்கன் ஃப்ரை பண்ண அதான் நல்லா இருக்கு மெயினாக. உண்மையானா உங்களோட சாப்பாடு எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு என்னென்னு சொல்கிறது, ஒரு அளவு இல்லாமல் சாப்பிட்டுட்டோன்னு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா நல்லா இருக்கிறால திருப்பி ஒரு கொஞ்சமாக்கா போட்டு விட்டதா கொஞ்சம் பத்தாம இருக்குமோன்னு யோசிச்சு போட்டு இன்னும் போட்டு விட்டு இன்னொரு கரண்டி ஓடுங்கன்னு சொல்லி விட்டேன். இங்கே தேவையில்லாம கிடக்குது. என்ன சாப்பாடு அருமந்தமாக கூடாது. அப்போ சாப்பிட்டு முடிக்கத்தானே வேணும். டேஸ்ட்டாக வர இருக்குது, நல்லா இருக்குது. தொடர்ந்து செய்யுங்களா, தொடர்ந்து அடிக்கடி கூப்பிடுங்கண்ணா. அடிக்கடி வேற வேற சாப்பாடு புதுசு அப்போ எப்பவுமே பலியாடு நாங்கள்ல எல்லாரும் மாறி மாறி எல்லா யூடியூபர்ஸையும் மாறி மாறி ஒரு கிழமைக்கு ஒரு பரவாயில்ல. அப்போ எல்லா யூடியூபர்ஸும் மாறி மாறி ஒரு கிழமைக்கு ஒரு ஆக்கள் வேற போகிறாங்க. இதான் பிளானு. அடுத்தது எந்த யூடியூபரை கூப்பிடலாம்ன்றதை நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்காண்டி கூட வேற நீங்களே வேற ஐடியிலேருந்து போடாங்க. வேற ஐடியிலேருந்து கூட பேரே போடாங்க. இது நாங்கள் யாருக்கு சொல்கிறோம்னா தனுஷுக்கும் கரண் சங்கர் ஆக்களுக்கு தான் சொல்கிறோம். அந்த டீமை தான் மெயினாக சொல்கிறோம். அதை இப்படி போடக்கூடிய ஆக்கள் பாலான்னா துருவா போன் அடிப்பேன். இந்த கிழமை நான் பாருன்ட்டு இவங்களெல்லாம் பேக் ஐடி வச்சுக்கிறாங்க. அதுலேருந்து போட்டோன்னு இருப்பாங்க தங்கட பேர். ஐயோ அவங்களுக்கு கோவிக்க இல்லை நீங்கள் கேசங்கிற வேணாம் இந்த டீம் தான் அப்படியே சாப்பாடு கடை கூட செய்கிறேன். கூப்பிடுவேண்ணா கூப்பிடுவேன். அவங்க எல்லாரும் பழக்கமானாக்கள். நன்றி வந்ததுக்கா. இப்போ என்னென்னு சொல்கிறது, புது தம்பதிகளுக்கு நாங்கள்லாம் சாப்பாடு கொடுப்போம். ஆனால் அவங்க எங்களை கூப்பிட்டு சாப்பாடு தராங்களே, எனக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். உண்மையாகவே சாப்பாடும் நல்லா இருந்தது. எங்களுக்கு வந்த நேரத்தில் கிஃப்ட் எல்லாம் தந்துருந்தாங்க. சந்தோஷமாக இருக்கு. வேற இல்லாத கொடுத்ததான் கிஃப்ட் இல்லை வேற என்ன மெயினாக சொல்லுது. வீடியோவில் சொல்லக்கூடாதா, அப்புறம் கொடுப்போம். சரியண்ணா, சந்தோஷம், சந்திப்போம். ஓகே பாய். நன்றி 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 நம்பி வந்ததுக்கு நன்றி. எப்படி நம்பி வந்தது அதடி இரவு இல்லாடி நாளைக்கு தான் தெரியும். ஓகே ஓகே பாய் பாய். என்ன இன்னைக்கு நான் தான் சமைச்சிட்டேன்னு பார்த்தீங்களா? நம்புறீங்களா? நம்புறேன். ஓகே அதுவும் துவாக்கள் வந்து சாப்பிட்டது அது நல்லா இருந்துச்சு. அவங்கள நான் அப்படி அவங்க பயந்து வந்தவங்க அப்படி இல்லை சும்மா சொன்னேன் ஃபேமிலியாக இருந்துச்சு. ஏன்னா அது இப்படி ஒவ்வொரு கிழமையும் வந்து நான் ஒரு ஐடியா ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணுவோம். வந்து ஒவ்வொரு யூடியூபர்ஸை கூப்பிட்டு விசா பரீட்சை அப்படின்னு இல்லை சமைப்பாங்கன்னு சொன்ன நல்லா சமைப்பாங்க. இன்றைக்கு வந்து அந்த நீங்கள் தம் போடையில அந்த தம் போட டைம் இல்லாமல் நாங்கள் 10 மணிக்கு பிறகு தான் மார்க்கெட்டுக்கு போய் சமைச்சு அதுக்கு பிறகு ஒன்றும் டைம் இல்லை. தம் போட்டு ஒன்றும் ஸ்வீட் ஒன்றுமே செய்யலை நாங்கள். அந்த கேசரி செய்கிறதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தது. டைம் காணாமல் அதை நிப்பாட்டிட்டோம். தம் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அந்த என்ன சொன்ன பதமான இதாக வந்துருக்கும். சரி அம்மா வந்து அந்த குறிய தானே சொன்னோம். அந்த தம் போட யூடியூப் பார்த்து தான் பழகினான். எல்லாம் செய்ய தெரியாது. அப்பம் தோசை அதெல்லாம் செய்ய தெரியாது. அம்மா தான் செய்வா. அம்மா சொல்லி தந்துருக்குறா. மற்றபடி சமைக்க தெரியும். இறால் அதுகளெல்லாம் அம்மா சொல்லி தந்தது. முடிய செஞ்சிருந்தாங்க அந்த இறால். அது அம்மாண்ட ஸ்டைல். அது இவங்களோட ஊர் வந்து திருவண்ணாமலை. அந்த பக்கம் வந்து இருக்கிற சாப்பாடு வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் வந்து காணொலியில் அடுத்த காணொலி அங்கால நாங்கள் போவோம். அங்கால போவோம். அப்போ நாங்கள் பதிவு செய்வோம். அந்த ஊரும் வித்தியாசமாக இருக்குமா. நானும் இன்னும் போகலை. போனால் எனக்கு வர புது அனுபவங்கள் எல்லாம் வந்து இந்த காணொலியில் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் நம்புறேன். நான் சாப்பாடுகள் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஊர் சாப்பாட்டு வீடியோ தானே நீ மெயினாக வரும் இந்த சேனலில். அப்படின்னு இல்லை எல்லாம் பொதுவாக சேர்ந்து வரும். சரியா ரைட். ஓகே இந்த காணொலி பார்த்த அத்தனை பேருக்கு நன்றி. புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம். பாய். ஓகே பாய்.